நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி பாசுரம் 3.1.11. பாசுரம் 3.1.11. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். அமரர்கள் தொழுது எழ உப்புச்சாறு கிளறுவதெப்போது என்று கிடக்கிறார் தேவஜாதி. உப்புச்சாரம் மீன்ஸ் அமிர்தம் மனித வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது நீண்ட காலத்திற்கு அழியாமையை தருகிறது. ஆனால் அது யாரையும் சம்சாரத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப் போவதில்லை. வெளிவருவதாக காத்திருந்த தேவர்கள். அவை கடல் கடைந்தவன் தன்னை மாலையிடப்பட்ட அழகிய பரந்த தோள்களுடன் எம்பெருமான் கடலை கலக்கி கொண்டிருந்தார். ஒரு கடலாய் நின்று ஒரு கடல் மற்றொரு கடல் போல் பகவான் கருணையின் மற்றொரு கடல் போல் பகவான் கருணையின் கடல் ஷீராப்தி என்பது பால் கடல். அமரர்கள் தொழுது எழ உப்புச்சாறு கிளறுவதெப்போது என்று கிடக்கிறார் தேவஜாதி. உப்புச்சாரம் அமிர்தம் மனித வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது நீண்ட காலத்திற்கு அறியாமையை தருகிறது. ஆனால் அது யாரையும் சம்சாரத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப் போவதில்லை. வெளிவருவதாக காத்திருந்த தேவர்கள். அவை கடல் கடைந்தவன் தன்னை மாலையிடப்பட்ட அழகிய பரந்த தோள்களுடன் எம்பெருமான் கடலை கலக்கி கொண்டிருந்தார். ஒரு கடலாய் நின்று கலக்கி கொண்டிருந்தார். ஒரு கடல் மற்றொரு கடல் போல் பகவான் கருணையின் கடல் ஷீராப்தி என்பது பால் கடல். தொழுதெழ ஆழ்வார் எம்பெருமானின் அழகில் மங்களகரமான குணங்களால் மயங்கி தன்னை அர்ப்பணித்தார். ஆழ்வார் எம்பெருமான் அழகில் மங்களகரமான குணங்களால் மயங்கி தன்னை அர்ப்பணித்தார். தேவர்கள் எம்பெருமானின் அழகில் மயங்கினர். சடகோபன் குற்றேவல்கள். வார்த்தைகள் மூலம் எம்பெருமானுக்கு சேவை செய்தல் முழுமையான ஆளுமைகள் இருந்தால் வார்த்தைகள் மூலம் மகிமைப்படுத்துவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அவர்களிடம் ஏற்கனவே எல்லாம் இருப்பதால் ரிக்வேதத்தில் விஷ்ணு சூக்தம் விளக்கப்பட்டுள்ளபடி நித்திய சூரிகள் கூட வார்த்தைகள் மூலம் மட்டுமே எம்பெருமானை மகிமைப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். தத் விப்ரோஷோ விபன்யவ புகழ்ச்சி செய்ய நமக்கு நன்கு அறிந்தவர்கள். சடகோபன் குற்றேவல்கள். வார்த்தைகள் மூலம் எம்பெருமானுக்கு சேவை செய்தல் முழுமையான ஆளுமைகள் இருந்தால் வார்த்தைகள் மூலம் மகிமைப்படுத்துவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அவர்களிடம் ஏற்கனவே எல்லாம் இருப்பதால் ரிக்வேதத்தில் விஷ்ணு சுக்தம் விளக்கப்பட்டுள்ளபடி நித்திய சூரிகள் கூட வார்த்தைகள் மூலம் மட்டுமே எம்பெருமானை மகிமைப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். தத் விப்ரோஷோ விபன்யவ புகழ்ச்சி செய்ய நன்கு அறிந்தவர்கள். அமர் சுவை 1000. மிகவும் ரசிக்கத்தக்க 1000 பாசங்கள் இது எம்பெருமானை கட்டுப்பட்டவராக போற்ற வேண்டிய அவசியமில்லை. மாறாக மிகுந்த விருப்பத்தினால் பாசுரங்கள் மற்றும் எம்பெருமானின் மிகவும் ரசிக்கத்தக்க தன்மை காரணமாக போற்ற வேண்டும். அமரர் சுவை 1000. மிகவும் ரசிக்கத்தக்க 1000 பாசங்கள் இது எம்பெருமானை கட்டுப்பட்டவராக போற்ற வேண்டிய அவசியமில்லை. மாறாக மிகுந்த விருப்பத்தினால் பாசுரங்கள் தன்மை காரணமாக போற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவற்றினுள் இவை பாதை பெரிய திருமொழி 6.1.2 விளக்கப்பட்டுள்ளபடியே விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண்ணா முதுண்டா. அவற்றினுள் போற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவற்றினுள் இவை பாதை பெரிய திருமொழி 6.1.2 விளக்கப்பட்டுள்ளபடியே விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண்ணாம் அமுதுண்டா. தேவர்கள் அமிர்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது எம்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகிழ்ந்த லட்சுமி இவளே உண்மையான லட்சுமி. திருவாய்மொழி அனைவருக்கும் மத்தியில். அவற்றினுள் இவை பாதை பெரிய திருமொழி 6.1.2 விளக்கப்பட்டுள்ளபடியே விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண்ணா முதுண்டா. தேவர்களால் அமிர்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது எம்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகிழ்ந்த லட்சுமி இவளே உண்மையான லட்சுமி. திருவாய்மொழி அனைவருக்கும் மத்தியில். அவற்றினுள் இவை 10 வல்லார் அமரரொடு உயர்வில் சென்று
அறுவர்தம் பிறவியாம் சிறையே. அவற்றினுள் இவை 10 வல்லார் அமரரொடு உயர்வில் சென்று அறுவர்தாம் பிறவியாம் சிறையே. அறுவர்தாம் பிறவியாம் சிறையே. இந்த தசாப்தத்தில் தியானம் செய்யக்கூடியவர்கள் நித்திய சூரிகளின் மகத்துவத்தை அடைந்து பின்னர் இந்த சம்சாரத்தில் பிறவியின் தடைகளை நீக்குவார்கள். இந்த தசாப்தத்தை யாராவது கற்றுக்கொண்டவுடன் அவர்கள் உடனடியாக நித்திய சூரிகளாக கருதப்படுவார்கள். உடல் விழுந்தவுடன் ஆத்மா பரமபதத்திற்கு செல்லும் பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தசாப்தத்தை யாராவது கற்றுக்கொண்டவுடன் அவர்கள் உடனடியாக நித்திய சூரிகளாக கருதப்படுகிறார்கள். உடல் விழுந்தவுடன் ஆத்மா பரமபதத்திற்கு செல்லும் பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு இளவரசன் ஒருவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடையாக கொடுத்தால் அது நிச்சயமாக அந்த நபரை சென்றடையும். அதேபோல் எம்பெருமான் தன்னை சம்சாரியை நித்திய சூரி என்று கருதும் போது இந்த சம்சாரத்தில் அவரது இருப்பு நிச்சயமாக முடிவுக்கு வந்து பரமபதத்தை அடைவார். ஒரு இளவரசன் ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை கொடையாக கொடுத்தால் அது நிச்சயமாக அந்த நபரை சென்றடையும். அதேபோல் எம்பெருமான் தன்னை சம்சாரியை நித்திய சூரி என்று கருதும் போது இந்த சம்சாரத்தில் அவரது இருப்பு நிச்சயமாக முடிவுக்கு வந்து பரமபதத்தை அடைவார். ஒரு இளவரசன் ஏதாவது காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டால் அவன் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கும் போது முதலில் அவனுக்கு முடிசூட்டப்படும், பின்னர் அவனது கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுவிக்கப்படும். அதேபோல் முதலில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் நித்திய சூரிகளாக கருதப்படுவார்கள். பின்னர் இந்த சம்சாரத்தில் அவர்கள் பிணைப்பு நீக்கப்படும். அமரரோடு உயர்வில் சென்றரு அறுவர் தம் பிறவி சிறையே. ஒரு இளவரசன் ஏதாவது காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டால் அவன் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கும் போது முதலில் அவனுக்கு முடிசூட்டப்படும், பின்னர் அவனது அட்டுகள் அறுக்கப்பட்டு விடுவிக்கப்படும். அதேபோல் முதலில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் நித்திய சூரிகளாக கருதப்படுவார்கள். பின்னர் இந்த சம்சாரத்தில் அவர்கள் பிணைப்பு நீக்கப்படும். அமரரோடு உயர்வில் சென்றரு அறுவர் தம் பிறவி சிறையே. இது ஒருவர் ஆதிவாகிகர்களின் அவர்கள் ஸ்தூல உடலின் மரணத்திற்கு பிறகு ஆத்மாவை பௌதிக உலகின் பல்வேறு அடுக்குகள் வழியாக பயணித்து விரஜா நதியின் கரையை அடைய உதவும் வானவர் உதவியுடன் அடைவார். மேலும் அவரது நுட்பமான உடலையும் அகற்றுவார். பரமபதத்தில் நுழைவதற்கு முன்பு ஒரு புதிய ஆன்மீக உடலை பெற இந்த பதிகத்தின் விளைவு கீதாச்சாரியினால் கீதா 4.9 விளக்கப்பட்டுள்ளது. தெக்வா தோயும் புனர்ஜென்ம நைதி மாமேதி. இந்த உடலை கைவிட்ட பிறகு இந்த ஜட உலகில் மீண்டும் பிறப்பு இல்லை. ஒருவர் என்னை சரணடைவார். அமரரோடு உயர்வில் சென்றரு அறுவர் தம் பிறவி சிறையே. இது ஒருவர் ஆதிவாகிகர்களின் அவர்கள் ஸ்தூல உடலின் மரணத்திற்கு பிறகு ஆத்மாவை பௌதிக உலகின் பல்வேறு அடுக்குகள் வழியாக பயணித்து பிரஜா நதியின் கரையை அடைய உதவும் வானவர் உதவியுடன் அடைவார். மேலும் அவரது நுட்பமான உடலையும் அகற்றுவார். பரமபதத்தில் நுழைவதற்கு முன்பு ஒரு புதிய ஆன்மீக உடலை பெற இந்த பதிகத்தின் தசாப்தம் விளைவு கீதாச்சாரியனால் கீதா 4.9 விளக்கப்பட்டுள்ளது. பத்யக்தவா தோயும் புனர்ஜென்ம நைதி மாமேதி. தோவும் திக்தவா விளக்கப்பட்டுள்ளது. மத்யக்தவா தோவும் புனர்ஜென்ம நைதி மாமேதி. மத்யக்தவா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி.
இந்த உடலை கைவிட்ட பிறகு இந்த ஜட உலகில் மீண்டும் பிறப்பு இல்லை. ஒருவர் என்னை அடைவார். ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளே சரணம்.